பச்சை சுண்டைக்காய் போட்டால் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்புக்கு கடாய் வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன் ஒரு 1/4 ஸ்பூன். அது கூட சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தி குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லாதனால நான் ஆயில்லையே செஞ்சுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட சுண்டைக்காயும் போட்டு வதக்கிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். வெங்காயம் பூண்டும் பொன்னிறமாக வதங்கினதையும் சுண்டைக்காயை அது கூடயே போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த காரல் இருக்காது, கசப்பு கொஞ்சம் இருக்காது. சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா தட்டி எடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டு செஞ்சோம்னா அந்த கசப்புத்தன்மை இருக்காது. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இது கூட போட்டு வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த டயத்தில் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளியை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு குழம்புத்தூள் போட்டுக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச மசால் தூள் தான் போடுறேன். தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எனக்கு இதுவே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா கொதித்து வந்துடும், நல்லா சுண்டி வந்துடும். அந்த டயத்துக்கு கொஞ்சமாக புளி ஊற்றி புளியோட பச்சை வாசனை போனதையும் இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் மல்லித்தழையும் போட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா சுண்டைக்காய் குழம்பு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.